மகா கும்ப மேளாவில் மனம் கவர்ந்த மோனாலிசா. பாலிவுட்ல இருந்து தேடி வந்த ஹீரோயின் வாய்ப்பு. உத்தரப்பிரதேசத்தோட பிரக்யாராஜில் புனித நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்துல 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி போதா மகா சிவராத்திரி வரை நடைபெறுமா. சுமார் 40 கோடி பேர் இங்கு புனித நீராட வருகை தருவார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுல 16 வயதான மோனாலிசா போஸ்லே என்ற 16 வயது பெண் தன்னுடைய தந்தையோட சேர்ந்து பாசி மாலை வெற்றி வந்துட்டு இருக்காங்க. மோனாலிசா தன்னுடைய தனித்துவமான கண்கள் மற்றும் இயற்கையான அழகால் இணையத்துல ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இதனால அவங்கள பேட்டி காணவும் அவரோட செல்ஃபி எடுத்துக்கொள்ளவும் கும்பமேளாவுல கூட்டம் அப்படின்றது அலைமோதுகிறது. இதனால மோனாலிசா அசௌகரியங்களுக்கும் ஆளாகி இருக்காரு. அவரோட பாசிமான வியாபாரமும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மோனாலிசாவுக்கு சினிமாவில் ஹீரோயினியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வந்திருக்கு. பாலிவுட் டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா மோனாலிசாவை தன்னுடைய அடுத்த படத்துல முக்கிய வேடத்துல நடிக்க வைக்க விரும்புவதாக தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக நேரடியாக சென்று மோனாலிசா மற்றும் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து விவாதிப்பதாக சனோஜ் மிஸ்ரா கூறியிருக்காரு. டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற தன்னுடைய அடுத்த படத்துல நடிக்க பொருத்தமான ஒருவருக்காக காத்திருந்ததாகவும், மோனாலிசாவோட கரிய தோல் மற்றும் தேன் போன்ற கண்கள் தன்னுடைய படத்தின் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்காரு. பாசி மாலை விற்ற பெண்மணிக்கு அடித்த ஜாக்பாட்டா இது அப்படின்னு இணையத்துல நெட்டிசன்கள் அவங்களுடைய கருத்துக்களையுமே தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பற்றிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.